சிவராத்திரினா என்ன அப்படின்னு கேட்டால் சிவனோட ஒரு இரவு அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். சிவனோட ஒரு இரவு அப்படின்னா சிவன்னா யார் அப்படின்னு கேட்டால் இந்த உலகம்தான் சிவன். இந்த ஓம் என்ற பிராண அடிப்படையில் உருண்டையாக இருக்கக்கூடிய பூமி சிவன். பூமியினுடைய பகுதியில் நடுப்பகுதியை சொல்கிறதா சக்தின்னு சொல்கிறோம். என்னென்னா ஆற்றல் நிறைஞ்சதுக்கு சக்தி, பூமிக்கு சிவன் பேர். அதனால் அதுக்கு ஆவடியும் அது லிங்கம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரெண்டும் கலந்தது தான் ஒரு நாளில் இணைஞ்சதுக்கு பேர் தான் சிவராத்திரி. சிவனுடைய ராத்திரி அப்படிங்கும்போது அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் இந்த தீபாவளி மாதிரி தான். நீங்கள் இந்த பிரபஞ்சாற்றல் நிறைய நிறைஞ்சி இறங்கும் அன்றைய நாளில். இந்த சிவனோட சந்தோஷமும் மகிழ்ச்சி பொங்கி ஆனந்தமாக இருக்கும். அந்த நேரத்தில் தான் நமக்கு நம்முடைய உடலில் இருக்கிற குண்டலி தானாகவே வேலை செய்யும். இந்த குண்டலி தானாக வேலை செய்யும்போது ஏன்னா பாதாளத்துலேருந்து வரக்கூடிய சக்திகள் எல்லாம் மேல் நோக்கி வந்து மீண்டும் பிரபஞ்சத்துக்குள்ளேருந்து இறங்கி நம்ம உடல் முழுவதும் பரவும். இது பரவும்போது நமக்குள்ளே வந்து ஒரு 10,000 வோல்டேஜ் பவர் இருக்குது அப்படின்னா அந்த சிவராத்திரிக்கு வந்து 1,00,000 பவரேஜ் வரும். அந்த 1,00,000 வோல்டேஜ் வரும்போது நம்ம வேறு லெவலில் இருப்போம். அந்த தருணம் 3:20 to 4:20 சிவராத்திரிக்கு. அந்த சிவராத்திரியில் பெருமாளுக்கு 4 கால பூஜையும் சிறப்பு பூஜையும் சிறப்பான நேரமும் சிறப்பான தியானமும் யோகமும் எல்லாம் செய்யும்போது அன்றைய விஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆழகால விஷம் சிவன் சாப்பிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷம் நம்மளுடைய தொண்டை பகுதியில் இருக்கும். அந்த விஷத்தை நீக்கக்கூடிய நேரம் அது. அன்று நாம் தூங்கினால் விஷம் வந்து நம்ம உடம்பெல்லாம் பரவிடும். அதனால் அன்று தூங்காமல் இருந்தால் அந்த விஷம் பரவாமல் இருக்கும், நோய் வராமல் இருக்கும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? அந்த 4 கால பூஜை நடக்கும்போது 4 காலத்துக்கு வந்து கடுக்காய் பொடியை வச்சு வாய் கொப்பளிச்சு நம்ம துப்பணும். இந்த மாதிரி செய்யும்போது அந்த விஷம் தன்மையை எடுத்துரும். அப்போ உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கும், நம்முடைய ஆற்றல் பெருகும். சிவனால் ஒரு ராத்திரி இரவு முழுவதும் அவனோட கலந்துருப்போம். அப்படிப்பட்ட தருணமான நாள் அது. அன்றிலிருந்தே உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்துக்கு போயிடும், உச்சகட்டத்துக்கு. உங்கள் வாழ்க்கையை ஒரு நிமிஷத்தில் மாற்றிடும். உங்கள் எண்ணம் மாறிடும், உங்களுடைய செயல் மாறிடும். உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அத்தையும் உங்களால் சாதிக்க முடியும். இறைவன் உங்களோடு இணைஞ்சே இருப்பார். அன்றிலிருந்து நீங்கள் செல்கிற இடமெல்லாம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் நினச்சதெல்லாம் சிறப்பாக இருக்கும். நிறைய செல்வம் பெருகும், அன்பு நிறைய நிறைஞ்சு கூடும், நிறைய அன்னதானம் கொடுப்பீங்க, நிறைய அன்பளிப்பு கொடுப்பீங்க, கடவுளுக்கு கும்பாபிஷேகத்துக்கு நிறைய அன்னதானம் போடுவீங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை பண்ணிகிட்டே வருவீங்க. அதனால் இந்த சிவராத்திரிங்கிறது எத்தனையோ கதை புராணங்களை ஒவ்வொன்றையும் மாறி மாறி வரும். அதனால் மிக முக்கியமானது இதுதான் நடக்குங்க. அதனால் தயவு செய்து ஒவ்வொருவரும் இந்த சிவராத்திரியில் இதை செய்யணும். இந்த சிவராத்திரி நீங்கள் செய்ய முடியாதுங்கிறதுக்காக தான் நாங்கள் வருடத்தில் ஒரு முறை இந்த சிவராத்திரியை சிறப்பாக கொண்டாடுறோம். எல்லா மக்களும் அங்கே வந்து கலந்துக்குன்னு ஆசைப்பட்றோம். இந்த கிரியா யோகம் கற்றுக்கொண்ட எல்லோரும் அந்த சிவராத்திரியில் கலக்கும்போது கற்றுக்காத இருப்பவர் கற்றுக்கிறதுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த காலமும் அதுதான். அந்த நேரமும் அந்த காலத்தில் நீங்கள் அங்கே வந்து கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை எண்ணிலடங்காத மிகப்பெரிய சித்த ஆற்றலை பெற முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா 21 நாள் தூங்காமல் நான் வந்து தியானத்து மூலமாக இருந்து உணவு அருந்தாமல் கூழ் பல ரசங்கள் இதை சாப்பிட்டு நான் அது மூலியமாகவே வாழ்ந்து 21 நாள் தவம் இருந்து அந்த சக்தியை மிகப்பெரிய ஆற்றல் சிவராத்திரி கொண்டு வந்து எல்லாருக்கும் என்னுடைய கை வழியாக ஆத்மலிங்க வழியாக உங்களுக்கு தீட்சை வழங்குவேன். அப்போ அந்த தீட்சை இறங்குறது உங்களுக்கு அப்படியே தெரியும், நல்லா தெரியும். அந்த மண்டபம் பூரா வந்து இறங்குறது ஆற்றலை நீங்கள் பார்க்க முடியும், உணர முடியும். அன்றைய நாள் அவ்வளோ அற்புதமாக அங்கே நடக்கும். இது வேற எங்கேயும் நடக்கலை, ஈரோட்டில் தான் நடக்க போகுது. அதாவது ஆங்கில வருடத்தில் 2026 பிப்ரவரி மாதம், அதாவது 15ஆம் தேதி மாசி மாதம் 2ஆம் தேதி அன்று சிறப்பான ஒரு நாள். அந்த நாளில் தான் நடக்க போகுது. அதனால் அவசியம் ஒவ்வொருவரும் இந்த மாசி மாதத்தில் நடக்கிற சிவராத்திரி ஒவ்வொரு மாதத்துலேயும் சேர்ந்து வரக்கூடிய தலைமை சிவராத்திரி தான் இந்த மாசி சிவராத்திரி. இந்த மாசி சிவராத்திரியில் தான் நம்ம முழு தீட்சை கொடுக்க போகிறோம் ஒவ்வொருவருக்கும். இந்த கலையை கற்றுக்கிட்டு அங்கேயே அந்த தீட்சையை பெற்றுக்கொண்டு நீங்கள் வரும்போது உங்கள் வாழ்க்கை மாறிடும். பெரிய மகிழ்ச்சி ஆனந்தமாக இருப்பீங்க. அதான் அவசியம் ஒவ்வொருவரும் இந்த கிரியா யோகத்தை வந்து கற்றுக்கொள்ளுங்கள், மிக முக்கியம். அதுக்கு முன்கூட்டியே புக்கிங் நடக்குது. 1 மாதத்துக்கு முன்னையே நாங்கள் நிறுத்திடுவோம். இங்கே வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 1000 பேர் தான் உட்கார வைக்க முடியும், அதுக்கு மேலே முடியாது. அதனால் நீங்கள் முன்கூட்டியே பதிவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது.
நான் உங்களை வான்னு கட்டாயப்படுத்தி சொல்லல. உங்கள் வாழ்க்கை ஒரு நாளில் மாறணும். நான் லட்சத்தில் ஒருவன், 1000ல் ஒருவன், நான் நன்றாக வாழணும், நான் நினச்சதெல்லாம் சாதிக்கணும், நான் வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய மகிழ்ச்சியாக மாறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்தால் நிச்சயமாக மகா சிவராத்திரி அன்று இந்த கிரியாயோகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மிகப்பெரிய மாற்றத்தை அடையலாம், மிகப்பெரிய ஆனந்தம் பெறலாம், உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும். நன்றி, வணக்கம்.